வித்யாவும் ரோகிணியும் சிட்டிய பாத்துட்டு கிளம்பி போயிட்டு அப்புறம் சிட்டி கூட இருந்தவன் அண்ணன் இவகிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிட்டி சொல்றாரு, நம்ம அவகிட்ட கேட்டு வாங்கினா நமக்கு தான் அது ரிஸ்க். நமக்கும் இவளுக்கும் இந்த விஷயத்துல சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கட்டும். எனக்கு போலீஸ்ல ஒருத்தர தெரியும், இவளுக்கே தெரியாம போலீஸ் கிட்ட கேட்டு நம்ம அந்த ஃபுட்டேஜ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவனை கண்டுபிடிச்ச அந்த 30 லட்சம் பணத்தையும் ஆட்டைய போட்டுடலாம். அப்பதான் நம்ம மேல இவளுக்கு சந்தேகமே வராது அப்படின்னு சொல்றாரு. வித்யா வீட்டுக்கு முருகன் வராரு. அப்போ வித்யா, வாங்க முருகன், என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முருகன், சும்மா இருந்தாங்க, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களை பாக்கலான்னு வந்தேன்னு சொல்றாரு. அப்பதான் வித்யா கேக்குறாங்க, ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன், இப்ப வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் வித்யாக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நம்ம ஏன் சிட்டி கிட்ட இவரை வேலைக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட அக்கௌண்டன்ட் வேலை ஃப்ரீயா இருக்கு, பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க சொல்லி பாக்காம இருப்பனா, கண்டிப்பா போறேன்னு சொல்றாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கார் ஷெட்ல பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அப்போ முருகன் போறாரு. அப்போ முத்து வந்து முருகன் கிட்ட, என்னடா இப்ப ஏதோ ஒரு பொண்ணு பண்ணி சுத்திட்டு இருக்கியாமே, பசங்க சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு பின்னாடி சுத்துறா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முருகன் சொல்றாரு, அதெல்லாம் அந்த பொண்ணுகிட்டயே செக் பண்ணிட்டானே, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதுக்கு முருகன் சொல்றாரு, வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க வந்தானே அப்படின்னு சொல்றாரு. என்னடா வேலை கிடைச்சிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, வேலை பத்தி கேட்கதான் ஒருத்தரை பார்க்க போறேன் அப்படின்னு முருகன் சொல்றாரு. அப்போ முத்து, யாருடா அவருன்னு கேட்க, அதுக்கு முருகன் சொல்றாரு, அவர் பேரு சிட்டி, அவர்கிட்ட அக்கௌண்டன்ட் வேலை ஃப்ரீயா இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதனாலதான் அவரை பார்க்க போறேன்னு சொல்றாரு. அப்போ முத்துக்கு சந்தேகம் வந்து, யாருடா அந்த ஃப்ரெண்டு, கொஞ்சம் போட்டோ காட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ முருகன் வந்து போட்டோவை காட்டுறாரு. முத்து அந்த போட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த போட்டோல இருந்து யாருன்னா நம்ம வித்யா தான். அதை பார்த்ததும் முத்து, இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும், ஆமா உங்களுக்கு இவ தெரியுமானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முத்து, என்னது தெரியுமாவா, இவங்களும் மீனாவும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு. அதை கேட்டதும் முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரிண்ணா, நான் போயிட்டு அந்த சிட்டிய பாத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்போ முத்துக்கும் ஒரு யோசனை தோணுது, நம்ம முருகனை வச்சு இந்த வித்யா கிட்ட இருந்து ரோகிணி பத்தின உண்மை எல்லாத்தையும் வாங்கணும்.